வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்த ஆதம் திரும்பி வந்ததும் ஆயிஷா கிட்ட கேட்டான். என்ன ஆயிஷா, கொஞ்சமாவது வியாபாரம் ஆச்சா? அதுக்கு ஆயிஷா சொன்னா, இல்லைங்க, ஏதோ ஒரு சின்ன பசங்க மட்டும் ஒரு 2 மாம்பழம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்க. நேற்று வாங்கின மாதிரி 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி கணக்குல பெரியவங்க யாரும் வந்து வாங்கிட்டு போல ஆதம். சரி விடு ஆயிஷா, இன்ஷால்லா இன்னைக்குள்ள எல்லாம் வித்துரும். ஆதம் கூலி வேலை செய்கிறான். வீட்டில் இருக்கிற மாம்பழத்தை விட்டு கொஞ்சம் காசு பார்க்கலாமான்னு பார்த்தான். நியாஸ், நைலானுக்கு மாம்பழம் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும். போகும்போது 2 கிலோ வாங்கிட்டு போகலாமா? வீட்டில் போய் நான் ஐஸ்கிரீம் செஞ்சு வைக்கிறேன். சரி பார்க்கலாம், வழியில் கிடைச்சா வாங்கிட்டு போகலாம் இன்ஷால்லா அப்படின்னு பேசிட்டு 2 பேரும் வெளியே போயிட்டு வந்தாங்க. வர்ற வழியில் ஆயிஷா மாம்பழம் வித்துட்டு இருந்ததை பார்த்தாங்க. ஆயிஷா ஃபேமிலி ஷாயினா ஃபேமிலி ஒரே காலனியில் தான் இருக்காங்க. 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிப்பாங்க. நியாஸும் ஆதமும் ஆல்ரெடி ஃப்ரெண்டு. நியாஸ் சலாம் சொன்னான். அதற்கு ஆதம் பதிலும் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆதம். வலைக்கும் அஸ்ஸலாம் நியாஸ். என்னப்பா இந்த பக்கம்? சும்மா வெளியே போயிட்டு வந்த ஆதம். அப்படியே வீட்டில் மாம்பழமும் கேட்டாங்க, அதான் பார்த்தா வழியில் நீ வித்துட்டு இருந்த. அப்புறம் ஷாயினா பேச ஆரம்பித்தான். ஆமாம் ஆயிஷா, வீட்டுக்கு மாம்பழம் வாங்கிட்டு போகலான்னு நினச்சிட்டே இருந்தேன். வழியில் பார்த்தா நீனே மாம்பழம் வித்துட்ருக்க. அல்ஹம்துலில்லா, வாங்க வேண்டிய வேலை இங்கேயே முடிஞ்சிரும்ப்பா. வீட்டு தெருவிலேயே ரொம்ப வெயிட்டு தூக்க தேவையில்ல, வீட்டு முன்னாடியே கிடைச்சிருச்சு அல்ஹம்துலில்லாண்டு. சரியா சொன்னப்போ, சும தூக்க வேண்டியதுல ஒரு விஷயம், இது 100% கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பேசி 2 பேரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஷாயினாவும் நியாஸும் எவ்வளோ கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆயிஷா ஆதமை சைடில் கூப்பிட்டு குசு குசுன்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தா. ஆதம், எல்லாருக்கும் பண்ணுவாங்கல்ல, இவங்களுக்கு பண்ணாதீங்க, ஒரே ஏரியாவில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஷாயினா என் ஃப்ரெண்டு, நியாஸ் பையா உங்கள் ஃப்ரெண்டு. நார்மலாக பீப்புள்ஸ்க்கு போடுற மாதிரிலாம் போடாதீங்க, சரிங்களா? பேசிட்டு வந்த உடனே ஷாயினா கேட்டா, என்ன ஆயிஷா, போய் பையாவை கூப்பிட்டு தனியாக பேசிட்டு வர, எனக்கும் சொல்லு. அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா வீட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அட சும்மா சொல்லு ஆயிஷா. ஒன்றும் இல்லை, நாமெல்லாம் ஒரே ஏரியாவில் இருக்கோம். அதான் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி உனக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு புரியலையே, என்ன மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி உனக்கும் கொடுக்க வேண்டாம்? அட ஒன்றும் இல்லைப்பா, மற்றவங்களுக்கு எடை போடும்போது கொஞ்சம் அடிச்சுப்போம், ஆனால் உனக்கு அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எடை போடும்போது அடிச்சுப்பியா? என்ன ஆயிஷா சொல்ற? மக்கள்லாம் திரும்பி வராங்களா உன்கிட்ட? யார் அடிப்ப? எப்படி அடிப்ப? அட ஷாயினா, நீ இருக்க பத்தியா? அடிச்சுப்பேன்னா அந்த அர்த்தம் இல்லை. அடிச்சுப்பேன்னா இடையில அடிப்பேன். இடையில அடிப்பேன்னா எடை போடும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக போடுவோம். ஏத்த இறக்கமானா எடை கம்மியா போடுவியா? அட ஆமாப்பா, அதான் நான் சொன்ன அடிப்பேன்னு. அல்லாஹூ, என்ன இப்படி சொல்ற நீ? என்ன ஷாயினா, எல்லாம் ஊர் உலகத்தில் பண்ணாதான் நம்ம பண்ணுறோம். நான் சொன்னேன் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக போடுங்க, நம்ம ஆளுங்கிட்ட ஞாபகம் நடந்துக்கணும் இல்லையா? எல்லாரும் பண்ணுறாங்க தான்ப்பா துனியாவில். எல்லாரும் பண்றாங்க, சரி நாமளும் பண்ணலாமா? அட என்னப்பா அப்படி சொல்கிற? மார்க்கெட்டில் கடை வச்சிருக்கிறவங்க பாதி பேர் நம்ம ஆளுக்கள் தான். இருந்தாலும் அவங்க அடிக்கிறது இல்லையா? இந்த காலத்தில் கொஞ்சம் கோக்கு மக்க பண்ணாதான் ஷாயினா வாழ முடியுது. அப்போதான் கொஞ்சம் ஏதாவது கையில் நிற்குது. நேர்மையாக சம்பாரிச்சு எவ்வளோதான் பண்ணுறது? அல்லாஹூ ரப்பனா, என்ன ஆயிஷா இப்படி சொல்ற? குர்ஆன்ல 83வது சூரா முத்தஃபிஃபீன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அளவு நிறுவையில் மோசடி செய்யும் ஒருத்தருக்கும் கேடுதான். இந்த சூறாவோட தமிழாக்கத்தை படிச்சு பாருப்பா, எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தெரியும். என்ன நியாஸ் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க? நீங்களும் ஆதம் பையாவும் சேர்ந்து தானே எல்லாம் ஜமாத்துக்கு தொழுகைக்கெல்லாம் போயிட்டு வரீங்க. கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க நியாஸ். ஆமா ஆதம், சூரா முத்தஃபிஃபீன்ல சொல்லப்பட்டிருக்கு, அளவு அளந்து கொடுக்கும் ஒழுங்கா அளந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அவர்கள் அளந்து வாங்கும் போது அதிகமாகவும், அவர்கள்கிட்ட இருந்து அளந்து கொடுக்கப்படும் போது கம்மியாகவும் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆதம். இதை கேட்ட ஆயிஷாவும் ஆதமும் மனம் வருதுனாங்க. அப்புறமா ஆதம் கேட்டான், நாம கரெக்ட் தான்ப்பா, நீ சொல்ற சரி, என்னோட நண்பன் என்னோட நன்மைக்காக சொல்ற, என்னோட ஆகிறதுக்காக சொல்ற, நான் ஏத்துக்கலன்னு சொல்ல. இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு, இப்போ நீ சொல்ல நான் ஏத்துக்க. ஆனா இன்னும் நிறைய பேர் மார்க்கெட்டில் நம்ம ஆளுகளே இப்படி பண்ணிட்டு தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்லணும்? அதற்கு ஷாயினா பதில் சொன்னா, இல்லை பையா, அதே சூறால ஒரு 4-5 ஆயத் கழித்து எழுதப்பட்டிருக்கு. அவர்களிடத்தில் அல்லாஹுடைய ஆயத்தை, குர்ஆனுடைய ஆயத்தை ஊதி காட்டும்போது அவர்கள் இது முன்னோர்களால் ஜோடிக்கப்பட்டது என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லுவோம். அவங்க ஏற்றுக்கிட்டா அல்ஹம்துலில்லா, இல்லைன்னா நம்ம அல்லாஹை நோக்கி துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு ஆயிஷா கேட்டா, இன்னும் நாங்கள் பண்ண தப்புக்கு என்ன பண்ணுறது ஷாயினா?
அதற்கு ஷாயினா பதில் சொன்னா, உங்களால் முடிஞ்ச 2 பேரும் சேர்ந்து போய் மன்னிப்பு கேட்டு எவ்வளவு கம்மியாக அளந்து கொடுத்தீங்களோ அதை நிறைவு செஞ்சிடுங்க. இல்லைன்னா ஆயிஷா வித்திடத்துல ஆதம் பையா நீங்கள் போய் என் பொண்டாட்டி தெரியாமல் கம்மியாக கொடுத்துட்டா அவங்கள மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுங்க. ஆதம் பையா வித்த இடத்துல ஆயிஷா நீ போய் எங்கள் ஹஸ்பண்ட் தெரியாமல் எப்படி கம்மியாக போட்டுட்டாங்கன்னு சொல்லி நீ குடிச்சிட்டு அவங்கள மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். இதுவும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இல்லை அப்படின்னா 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷல்லா ஷைனா கண்டிப்பா செய்றேன். இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு அளவு மோசடி செய்யக்கூடாதுன்னு. நீ சொன்னதால எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. ஜஸாக்கல்லா ஹைரா. அது மட்டும் இல்ல, போனது முறை நான் உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி புறம் பேசுறத பத்தி கூட சொன்னேன்ல, அது கூட எனக்கு நல்லா புரிஞ்சதுப்பா. நல்லா என் தலையில ஏறிச்சு. ஆனா நான் புறம் பேசாம இருக்கேன், மத்தவங்க என்கிட்ட ஏதாவது பேசும்போது நான் அப்படியே அதுலயே மூழ்கிடுறேன். அது போக்குறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆயிஷா கேட்கும்போது ஷாயினா சிரிச்சுட்டே இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ அதுவாகவே போட்டுடலாம் ஆயிஷா, கவலைப்படாத அப்படின்னு பேசினாங்க. குர்ஆனில் 83வது சூரா முத்தஃபிஃபீனில் அளவு நிலுவையில் மோசடி செய்யக்கூடாது அப்படின்னு ஷாயினாவும் நியாசும் சொன்னதுக்கப்புறமா ஆயிஷாவும் ஆதமும் யாருக்கு கம்மியாக கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் போய் அளவு கரெக்டாக நிறைவாக கொடுத்துட்டு வந்தாங்க. பாவ மன்னிப்புக்காக தொழுகவும் செஞ்சாங்க. இன்றைக்கி ஆயிஷா கற்றுக்கிட்ட பாடம், ஆயிஷா மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்ட பாடம், அளவு நிறுவையில் மோசடி செய்யும் ஒருத்தர்களுக்கும் கேடுதான். அவங்க மற்றவங்க கிட்டேருந்து வாங்கிக்கும் போது அதிகமாக வாங்கிக்காங்க, தான் அளந்து கொடுக்கும்போது கம்மியாக அளந்து கொடுக்குறாங்க. சூரா முத்தஃபிஃபீன் 83வது சூரா இன்ஷா அல்லாஹ் தமிழாக்கம் படித்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.